வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எலுமிச்சை மல்லி சூப். இந்த சூப் ரொம்ப டேங்கியா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நீங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பொடியா நறுக்கிய பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியா நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டுமே வெண்ணெயில வணங்கும் போது சூப்பரா ஒரு மணம் வரும். அந்த மணம் தான் இந்த சூப்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வணங்கிருச்சு. இப்ப பொடியா நறுக்கிய வெங்காயம் 1/4 கப் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. 1/4 கப் பொடியா நறுக்கிய கேரட், 1/4 கப் பொடியா நறுக்கிய முட்டைக்கோஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழையோட தண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. சளி பிடிச்சிருக்கப்ப இந்த சூப் கொஞ்சம் பெப்பர் அதிகமா போட்டு குடிச்சீங்கன்னா ரொம்ப இதமா இருக்கும். இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு சூப்பை திக் பண்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவும் யூஸ் பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்னை அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் ஃபுல்லா குக் ஆக வேண்டியது இல்லைங்க. 1/4 கப் அளவுக்கு பொடியா நறுக்கிய கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் குருமிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. குருமிளகுத்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை சாறு சேர்த்ததும் ஒரு கொதி விட்டா போதும், ரொம்ப கொதிக்க கூடாது. அவ்வளோதாங்க. மிக மிக ஆரோக்கியமான எலுமிச்சை மல்லி சூப் தயார். இந்த சூப் டேங்கியா சூப்பரா இருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்க.